விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க உள்ள நிலையில் அங்குள்ள திருமண மண்டபத்திற்கு 1000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ அந்த சுற்றுவட்டார 13 பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் இப்போ உள்ள அனுமதித்திருக்கிறார்கள். என்ன விவரம்? பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை நடிகர் விஜய் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திப்பதற்காக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பரந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் இந்த விமான நிலைய எதிர்ப்பு குழு மற்றும் அந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை நேரில் தெரிவிக்க இருக்கிறார். இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து பல்வேறு கருத்துக்களை விஜய் அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் முன்வைப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய விஜய் இங்க பரந்தூர் வருகை தருவதை ஒட்டி 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 3 மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்த நிலையிலேயும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அந்த 20 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தவிர வேறு யாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறைய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 மணி நேரத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி முடிப்பதற்கான கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் வருபவர்களுடைய ஆதார் அட்டை எல்லாம் சோதனை செய்துதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். சில இடங்கள்ல காவல்துறையினருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. சிலருடைய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான வாகனத்தில் மட்டும்தான் வர வேண்டும் என்று ஏற்கனவே கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிலையில சில வாகனங்கள் அனுமதி இல்லாமல் வரும்போது காவல்துறை இந்த சோதனை சாவடிகள்ல சோதனை செய்து அந்த வாகனங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல விஜய் பரந்தூர் வர இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி விஜய் வருகை இருந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துல பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து இந்த விமான நிலைய எதிர்ப்பு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அந்த மக்களிடம் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கார். ஏறக்குறைய இந்த கருத்து கூட்டமானது 1 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், இப்போ உள்ள போய் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு பேர் அமரக்கூடிய வகையில அந்த இடம் இருக்கும்? நிச்சயமாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல், ஏற்கனவே விஜய் இந்த கிராம மக்களை தனித்தனியாக ஒவ்வொரு கிராமமாக சென்று திறந்த வழியில அந்த மக்களை சந்தித்து பேசுவதற்கான முன்னேற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. ஆகவே உள்ளரங்கத்துல பரந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தான் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பல்வேறு கிராமத்தில், இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கானோர் அந்தந்த கிராமங்களுக்கு தனித்தனியாக வேன் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வாகனங்கள் மூலம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் சரியாக 9 மணியிலிருந்து வர தொடங்கியிருக்கிறார்கள். பலர் குழந்தைகளோடு குடும்பமாக மற்றும் புதியவர்கள் என பலரும் இந்த விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே இந்த திருமண மண்டபத்தில் இருக்கைகள் எல்லாம் போடப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அரை மணி நேரத்துல விஜய் இங்கு வர இருக்கிறார். விஜய் இந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து இந்த விமான நிலையத்தில் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை, அதாவது விமான நிலைய போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை விஜய் நேரில் தெரிவிக்க இருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் பொதுமக்கள், அதாவது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விஜயும் தற்பொழுது ஆதரவு தெரிவித்து குறிப்பாக பரந்தூருக்கே நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க இருப்பது இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க இருப்பதாக பொதுமக்கள் தரப்புல ஒரு கருத்தும் தெரிவிக்கிறாங்க. இணைப்புல இருங்க கோகுல், தொடர்ந்து பேசலாம். முன்பாக விமான நிலைய திட்டத்தை தடுத்து நிறுத்தும்படி விஜயிடம் முறையிட உள்ளதாகவும் ஏகனாபுரம் பரந்தூர் கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். பல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சோம். சீமான் மற்ற கட்சி எல்லாமே வந்தாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இருக்கிறதால இவர் விஜய் எங்களுக்கு எதனா இவரும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து எங்களை ஆதரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க பண்றோம். எங்களுக்கு விவசாயம் தான் தொழில், வேற எதுவும் தொழில் கிடையாது. அது விட்டாலும் எங்களுக்கு வேற வேலையும் தெரியாது. எங்களுக்கு இருக்கிற இடம் மொத்தத்தையும் ஏத்துட்டா நாங்களே எங்க போவோம்? குழந்தைங்க பக்கத்துல பருந்தூர்ல தான் படிக்கணும். இல்லைன்னா நாங்க போயிட்டு இதுல மணப்புறத்துல ஒரு மணப்புறத்துல இருந்து நாங்க இவ்வளவு தூரம் குழந்தைங்களை வச்சு இது பண்ண முடியும்? எங்க வீட்டுக்காரும் படிக்கல, நாங்களும் படிக்கல, 2 பசங்க வச்சுக்கிறோம். நாங்க அதுதான் போயிடுச்சுங்கிறோம்.
எங்களுக்கு அது வந்து தலைவர் வந்து இவர் என்ன பண்ணி விடுறாரு, எங்களுக்கு நல்ல மாதிரி பண்ணி விட்டாரா நல்லா இருக்கும். ஏர்போர்ட் வர இருந்தா நல்லா இருக்கும். படிக்காதுங்க, நாங்க படிச்சிருந்தா பரவாயில்ல, நாங்க படிக்காதுங்க சார். எங்களுக்கு எங்க விவசாயம் இதுவும் விட்டா போதும் சார். நாங்க வேற எதுவும் சொத்து சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்ல சார்.